வணக்கம். நம்மளோட சிறுகதைக்கு ஆசிரியர்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸரும் வித்யாவ போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிற கேள்விகள் வித்யாவுக்கு பதில் சொல்ல முடியாம, இந்த ரோஹினால தானே நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். அவள நம்பணும் பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி இப்ப என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் விசாரணைன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இல்ல விஷயமும் கேட்கறாங்க. நீ எதுக்காக போன் திருடுன அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வித்யா வேற வழியே இல்லாம எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ரோஹிணி அது இல்லாம சிட்டி எடுக்க அது இல்லாம அவ எந்த விஷயத்துக்கு எடுத்தான்னு எனக்கு தெரியல. போன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா. சரி இந்த முத்தோட போன் ஆச்சு, நான் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி போற வழியில தான் அந்த போன் மிஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. இது கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர் சரி நம்ம ரோஹிணியை விசாரணை பண்ணி ஆகணும்னு சொல்லி ரோஹிணியை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீ தான் போன் திருடுனியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி கேட்கறாங்க, சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏன் சார் திருடணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, இங்க பொய் சொல்ற வேலை வச்சுக்காத, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்க. சார் என்ன சார் யார் சார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கறாங்க. அப்போ வித்யா சொல்றாங்க, நான் தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லி வித்யாவும் சொல்றாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, சார் இப்ப சொல்றதெல்லாம் கேட்காதுங்க சார், இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, இந்த மாதிரி பொய் சொல்ற வேலை வச்சுக்காத, நீ தான் திருடுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. அப்போ ரோஹிணி கேட்கறாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க, யார் சார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ போலீஸ் கேட்கறாங்க, என்ன அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, இங்க பாரு உண்மையா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. பின்னாடியே மனோஜ் விஜயா அது மாதிரி வக்கீலையும் கூட்டிட்டு மனோஜ் வராரு. வந்த உடனே இந்த மாதிரி வக்கீல் பேசி பாக்குறாரு, எதுவுமே பண்ற மாதிரி முடியல. அது இல்லாம போலீஸ் ஆஃபீஸர் சிட்டியும் கூப்பிடுறதுக்காக போயிருக்காங்க. முத்துவும் மீனாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி விஜய் சொல்றாங்க, டேய் முத்து வாபஸ் வாங்கடா, இங்க பாரு தேவையில்லாம நீ கம்ப்ளைண்ட் கொடுக்காத, நம்ம குடும்ப மானம் எப்படி போயிட்டு இருக்கு பாரு, இங்க பாரு நீ மரியாதையே வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாரு, அதெல்லாம் வாங்க முடியாது, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. இது கிட்ட ரோஹிணி, முத்து என்ன தேவலத்த வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. அப்போ முத்து கேட்கறாங்க, யார் தேவலத்த வேலை பண்ணா, நீயா நானா, கொஞ்சம் விட்டு அந்த பையனோட வாழ்க்கையே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்போ விஜய் சொல்றாங்க, ஆமா அவன் அப்படியே ஒழுக்கமான பையன் பாரு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, அப்போ இவன் மட்டும் ஒழுக்கமா அப்படின்னு சொல்லி ரோஹிணியா சொல்றாங்க. அப்போ மனோஜ் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மனோஜும் சொல்றாரு. அப்போ முத்து சொல்றாரு, டே ஓடுகளி நீ பேசாதடா, டே நீ தான் 30 லட்ச ரூபாய் ஏமாத்தி இப்ப கடையை வச்சுட்ட, இப்ப இவ வேற போனை திருடிட்டு இருக்கான், இந்த திருடங்க இருக்க வீட்டுல எப்படிதான் நான் இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அதே நேரத்துல சிட்டியை கூட்டிட்டு போலீஸ் ஆபீசரும் வராங்க. வந்த உடனே அப்போ முத்து சொல்றாரு, ஓ அப்ப நீயும் இவ்வளவு தான் சேர்ந்துதான் கூட்டு கால்வனியா நீங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாங்க. அப்போ சிட்டி சொல்றாங்க, டேய் என்னடா பேசிட்டு இருக்க, இங்க பாரு யார் போனை யார் எடுத்தா, நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்றாங்க. யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா, போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிட்டி சொல்றாரு, இங்க பாரு உன்னை சும்மாலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.